Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்ய முடியாததையெல்லாம் செய்து விலைமதிப்பற்ற மீட்பை உண்டு பண்ணி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை உடையவராய் என் இயேசு எழுந்திரப்பா. இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பாதாளம் நடுங்கும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது சாத்தானுடைய சிங்காசனம் கவிழும். என் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். இயேசுவே, உமது நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ரட்சிப்படைவதற்கு ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். நாங்கள் மீட்படைவதற்கு ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். நாங்கள் வாழ்ந்திருப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆண்டவரே, பரலோகத்தை காணும்படிக்கு, பரலோகத்திலே நாங்கள் அப்பா ஜீவனோடு இருப்பதற்காக, நித்திய ஜீவனை பெறும்படி, எங்கள் ஆத்மா அழியாதபடிக்கு எங்களை காப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்பா. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா. என் இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதித்து நடத்துவீராக, கிருபையினால் சூழ்ந்து கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை இருப்பதாக. உள்ளும் புறமும் எழும்புகிற சகலவித தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக வல்லமை, தெய்வீக அபிஷேகம், தெய்வீக அக்கினி எங்களை சூழ்ந்திருப்பதாக ராஜா. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாதர் தூதரை கண்டு மகிழ்ந்தார், மாதர் தூதரை கண்டு மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குது. ஒரு தேவ தூதனுடைய சத்தம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா,
மறைந்திட காவலர் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிரோடு எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட, வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயிரை எழும்புவார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசரிடத்தில் சொன்னார், ஹalleluya ஹalleluya, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு ஒரு புது பலன் வேணும். அது எருசலேமிலே காத்திருங்கள். தேவனுடைய பிரசன்னத்திலேயே, தேவனுடைய சமூகத்திலேயே, கர்த்தருடைய ஆலயத்திலேயே காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு புது பலனை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya ஹalleluya. நான் போவேன் நாளில் வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறவர் அவர்தான். ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறவர் அவர்தான். சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர்தான். வல்லமை அருளுகிறவர் அவர்தான். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுவார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மகிமையில இருக்கிற தேவன், அவர் வெளிப்பட போகிறார். ஹalleluya ஹalleluya. இன்னும் சீக்கிரத்தில், இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். உன்னதத்தில் அவரோடு கூட இளைப்பாறுவதற்காக ஒரு புது பலன் அடைந்து சாட்சியாக வாழ்வோமா? சத்துருக்கு முன்பதாக பாவத்தை ஜெயித்து, சாபத்தை ஜெயித்து என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட. அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. சத்தம் வரலையே. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருங்க. இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? ஆமென் ஹalleluya. அவர் மரணத்தை ஜெயித்தார். ஹalleluya. அவர் மரணத்தை அவர் பரிகரித்தார். அவர் பாதாளத்தை அவர் வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில்
பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொன்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கும் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தான் முக்கியம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நம்ம ஒப்புரவாக்கியிருக்கார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் முதற் பேரானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தில் பேய்கள் ஓடும், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசத்தீங்கன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், அவர் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு, அவர் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு. நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று இந்த பூமியிலே வேறே ஒரு நாமம் இல்லை ஆண்டவரே. அப்பா, அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல சிருஷ்டிக்கும் மத்தியிலும் அப்பா உம்முடைய நாமத்தை போல மேலான ஒரு நாமம் இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேற யாருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம்? இதோ இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இதோ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை நோக்கி, நம்மை சாபத்தில் இருந்து பாவத்திலிருந்து விடுவித்தவரை நோக்கி நாம் அவரை உயர்த்துவோமா? நாங்கள் உயர்த்தக்கூடிய ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். நானே வாசல் என்று சொன்னவர், வானத்தின் வாசலா இருக்கிறவர். அந்த வாசலை தவிர நாம் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேறு ஒரு வழி இல்லை, வேறு ஒரு வாசல் இல்லை. இந்த நேரத்தில் கர்த்தாவே, யோவானுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினது போல இப்பொழுதும் ஏறி வா என்கிற சத்தத்தை நாங்கள் கேட்கும் படிக்கும். இதோ வானத்தின் வாசலாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பரலோகத்திற்குள்ள உட்பிரவேசிக்கும் படிக்கும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தேவ நாமத்தை உயர்த்தி கொண்டே, தேவ நாமத்தை துதித்து கொண்டே அவருடைய பிரகாரங்களிலே கடந்து வருவோமா? இதோ அவருடைய சந்நிதி முன்னே கூடி வருவோமா? இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். சத்தியத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்துவத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம்.
இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இந்த பூமியில இருந்த போது இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே. இதோ குருடர்கள் பார்வை அடைந்தனர், செவிடர்கள் கேட்டனர், ஊமையர்கள் பேசினர், முடவர்கள் நடந்தனர், சகல பேய்களும் பிசாசுகளும் பிடித்திருந்த ஜனங்களும் விடுதலையை பெற்றுக் கொண்டார்களே. அத்தனை அற்புதத்தை அவர் செய்ததை அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலரும் கண்டு அவரை விசுவாசித்தார்கள். இதோ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் இவை எல்லாவற்றையும் செய்தது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அன்றி வேறொரு நாமத்தினால அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் இதோ இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த காரியத்தை, அற்புதங்களை நடப்பிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், மேலான நாமம், இயேசு என்கிற நாமம். ரிக்தாலா ஷபரி கபலா ஓரி ஷபரி கரபா. பேதுரும் யோவானும் அந்த முடவனை பார்த்து அவர்கள் சொன்ன காரியம் என்ன? பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்ததே. இன்றைக்கு அந்த அற்புதமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை, எங்கள் வாழ்க்கையில ஒரு மெய்யான அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அற்புதத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அதிசய நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. கிருபையின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. ரட்சிக்கும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இதில் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? நீங்கள் துக்கமுகமா இருக்கிறது என்ன? நீங்கள் வழியிலே பேசிக்கொண்டு போகும்பொழுது ஏன் துக்கமா இருக்கிறீங்க? இயேசு மரிச்சாருங்க. இல்லை, இயேசு சொன்னார், இயேசு உயிரோடு எழுந்தார். எம்மாவுக்கு போகிற சீசர்களுக்கு தெரியல, தன்னோடு பேசிட்டு வர்றவர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் கூட ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இயேசுவை நீங்கள் தியானிக்கிறீங்களோ, சில நேரங்களில் இயேசு மறுரூபமாகி தன்னை அந்நியரை போல அவர் காண்பிப்பார். அதனால தான் பல முறை இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பார்க்கும் பொழுது அவர் கர்த்தர் என்று ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேதுரு அந்த வஸ்திரத்தை கட்டி கொண்டு கீழே விழுந்தார். இன்னொரு இடத்துல அவர் கர்த்தர் என்று அவர் அறிந்திருந்தபடியால் நீ யார் என்று அவர் கேட்கல. இயேசு சில வேளையில் தம்மை ஒரு அந்நியராக நாம் அவர் அறியத்தக்க முடியாதபடிக்கு கூட நம்மோடு கூட வருவார். இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம துக்கமுகமாக இருக்கல்ல, அவர் மகிழ்ச்சி உடைய நம்மளுக்கு கொடுக்கும்படிக்கு தான் மரணத்தின் கட்டுகளை, பாவத்தின் கட்டுகளை, சாபத்தின் கட்டுகளை எல்லாம் மறுத்து அவர் ஜெயம் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே
பறவை தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல என் ஆண்டவர்களை சூழ்ந்து கொள்வீராக. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு குறி சொல்லுகிறவன் நான். சாத்தானுடைய ஊழியக்காரனாகிய பீலேயாமை கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து அவர்களை எப்படியாவது அவர்களை முட்டைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்களை ஒன்றுமில்லாமல் செயலிழக்க செய்து அந்த சேனையெல்லாம் ஜெயிச்சிடலாம், அவர்களை கொள்ளை அடிச்சிடலாம்னு சொல்லி மோவாபின் ராஜா அவன் எவ்வளவோ திட்டம் போட்டான். ஆனாலும் கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி மன ஷகலப ராகதலபா ஓரி மன ஷகலா ஓரி கபாதல ரி மன ஷக தரபதலபா. ஓ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக பிசாசு சொன்ன எல்லா விதமான மாந்திரிக வல்லமைகள், மாந்திரிக கிரியைகள், ஜோசியம், எல்லா குறி சொல்லுகிற காரியங்கள், அது வசியமோ செய்வினையோ ஏவலோ இயேசு என்று எரித்து போடுகிறார். என் இயேசுக்கு முன்பதாக, என் இயேசுவின் அக்கினிக்கு முன்பதாக அவை நிற்க முடியாது. எந்த விக்கிரகத்தின் வல்லமை நிற்க முடியாது, எந்த விக்கிரக ஆவியை நிற்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஓ சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த சர்ப்பங்கள் என்ன? அதுதான் மந்திரவாதம், அது பில்லி சூனியம். அதை எடுப்பீங்க எடுப்பீங்க, அந்த தகட்டை எடுப்பீங்க, அந்த தாயத்தை எடுப்பீங்க. அந்த உங்களை குறித்து சொல்லப்பட்ட எழுதப்பட்ட எல்லா பொய் தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அழிக்க முடிக்கு. ஓ ரபாதாலா ரிபாலாகாதாலா ரா ஓ ரிகபாதாலா ரபா. ஓ நீங்க போகிற கிராமம், நீங்க போகிற பட்டணம், நீங்க போகிற தீவு எதுவா இருந்தாலும் என் கர்த்தர் முன்னே போவார். ஓ ரிபாலாரா ஷங்கலா ரிபாதாலாரா ஓ ரிகரா வஷகதலவா. சுவிசேஷத்தினால நிரப்பும்படிக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஜனங்களை ஆவேதப்படுத்த சபைகளை ஸ்தாபிக்க ரிபாலாரா ஷேக ரபா ஓ ரிபாதாலாரா ஓ ரிகலா. பிசாசு சொல்லலாம், இது ஏன் இடம், எந்த இடத்துல உள்ள வரவே முடியாது. இல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இயேசுவின் நாமத்தினால துணிந்து சொல்லலாம். எந்த வீட்டுக்குள்ள, எந்த தெருவுக்குள்ள, எந்த ஊருக்குள்ள என் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் போகும் பொழுது, ஓ அந்த கோலியாத்தை ஒன்றுமில்லாமல் நிர்மூலம் ஆக்கினவர். ஓ உங்க கையில ஒண்ணுமே இல்ல. ஓ ரிபாலா ஷகரபா ஓ ரிமா நகதாலா ரிபா கரா ஓ ரிமா நஷகதாலா ரிபா கத ஓ ரிகலா ஓ ரிகரா ஷகலா. நீ ஈட்டியோடு வில்லோடு வருகிற, நீ ஒரு கேடகத்தோடு வர்ற. ஆனா நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிற. இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, அதனால இஸ்ரவேல்ல தேவன் ஒரு உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். ஓரிபா பூலோகத்தில் யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஓரிபா அந்த கோலியத்தை, அந்த பொல்லாத ஆவியை, அந்த ராட்சசனை, அந்த ரத்தம் குடிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால, அந்த ரத்த காட்டறிய இயேசுவின் நாமத்தினால ரிக்கா ராபாலா ஷகலபா இன்றைக்கு சங்கரிக்கிறோம். ரிமனா சகா ராபாதாலா ராபாதாலா ரிமா நகதர ரிமலா ஷேகரபலபா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
தெய்வீக விடுதலை, எல்லா மன வேதனைகளும் மன காயங்களும். எனக்கு யாருமே இல்லை, இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னை புரிந்து கொள்வார் இல்லை, உணர்ந்து கொள்வார் இல்லை, ஏற்றுக்கொள்வார் இல்லை, என்னை சேர்த்து கொள்வார் இல்லை என்று நினைக்கிறீங்களா? நாம் அனாதைகளாக இருக்க நம்ம தேவன் உண்டாக்கலைங்க. இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரே நம்முடைய தாயும், அவரே நமக்கு தகப்பனுமாக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கிறார். அவரே நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார். அவரே நம்முடைய மனவாளனாக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் ஒருத்தரை பார்த்து நேசிக்க முடியல, நேசித்து ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, தப்பாக போகுது. ஆனால் எவ்வளவு நேசித்தாலும் அளவு இல்லாமல் நேசிக்க, அளவே இல்லாமல் நேசிக்க என் இயேசு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அவரும் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நாமும் எவ்வளவு வேணாலும் நேசிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இயேசு தான். உலகத்தில் நம்மை பார்த்து பார்த்து நேசிக்கிற எந்த உறவும் எந்த நட்பும் நம்ம விட்டு விலகி போகும். இவ்வளவு பாசம் வச்சேனே, இவ்வளவு நேசம் வச்சேனே, இவ்வளவு உயிராய் நான் பழகினேனே, என் வாழ்க்கையை நான் கொடுத்தேன், விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர், சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம விட்டு விலகலைங்க, விலகலை. நேசிக்கலாமா? நேசு மரித்தார், அவர் அந்த கேடடைந்தார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்கள் மேலே நேசித்தேன், அன்பு வச்சேன், அந்த அன்பை நான் காண்பிப்பதற்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அந்த சிலுவை மரணத்தை நினச்சி பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களால் அதை தாங்க முடியாது. கையில் ஒரு பிளேடு கிழிச்சிருச்சுன்னா அவங்களால தாங்க முடியல, துடிச்சிடுறீங்க. 3 ஆணிகளால் அவர் தொங்கினார். சரீரமெல்லாம் பிட்கப்பட்டது, சரீரமெல்லாம் காயம், மனதெல்லாம் வேதனை. இவ்வளவுதான் ஒரு மனுஷனை நேசிப்பதற்கு. எப்படி அந்த அன்பை நிரூபிப்பதற்கு என்றால், அது கல்வாரி சிலுவையில் இயேசு தமது அன்பை விளங்க பண்ணினது போல வேற யாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாமும் அவரை நேசிக்கலாமா? உண்மையாய் நேசிக்கலாம். வேற எதை பார்க்கலாம்? நிலங்களை பார்க்கலாம், வீட்டை பார்க்கலாம், பிள்ளையை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ என் நிமித்தம் பெற்றோரையாவது, தாயையாவது, தகப்பனையாவது, மகனையாவது, மகளையாவது, மனைவியாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, நிலங்களையாவது, வீட்டையாவது விட்டவன் எவனோ எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வச்சுட்டு ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், ஆனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், ஆனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர் இயேசு, சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும்
உள்ளத்திலிருந்து உண்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? எத்தனை கிருபைப்பா! பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேப்பா? என்ன பதில் செய்வேனோ? உயர்த்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. உங்க நாமத்தை நான் சொல்லுவேன்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவன் என்னை ரட்சித்தாரே. உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். யாரு வெறுத்தாலும் யாரு தள்ளினாலும் என் தாயும் அப்பா என்னோட இருக்கிறார். நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. என் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்னுடையவன் என்று என்னுடையவன் என் பிரியமே என்று அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரேப்பா. வளர்த்தீரே எவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார். முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. எவ்வளவு தேவை இருந்தாலும் உம்மால் கூடாததெதுவும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உங்க கைகள் எவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் என் இயேசுவின் கரம் குறுகாது. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சொல்லுவோமா இயேசுவே? உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ. வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. இயேசு உருவாக்கினார். சகலத்தையும் நீர் உருவாக்கினீ. வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லிய செய்யாதது பாரோ. கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும்
கர்த்தருடைய பிள்ளையே, பல நேரம் என் வாழ்க்கையில ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, ஏன் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், ஏன் என்னோட படிப்பு சரியில்லை, ஏன் என்னோட வேலை சரியில்லை, ஏன் என்னோட தொழில் சரியில்லை, ஏன் என் குடும்பம் சரியில்லை, ஏன் என் மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு ஆரோக்கியமே இல்லை, எத்தனையோ போராடி பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. யோசேப்பு சிறையிருப்புல இருந்தது நன்மைக்காக. அங்க வச்சு உருவாக்கினார். வேற ஒருவரும் யோசேப்போட பேசக்கூடாது, நான் மட்டும்தான் யோசேப்போட இருப்பேன் என்று சொல்லி அவர் தெரிந்தெடுத்த பாதை அந்த சிறையிருப்பு. இன்றைக்கு நீங்க எந்த சிறையிருப்புல இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, செயல்படவே முடியலையே. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், வருஷ கணக்கில் நான் ஜெபிக்கிறேன், 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனால வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை எழும்ப பண்ண முடியும் என்றால் என் இயேசுவால் உங்களுக்கு செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. இன்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே ஒரு நன்மையான ஒரு விஷயத்திற்காகத்தான். உங்களோட வாழ்ந்தவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம், மீண்டும் கர்த்தர் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. யார் உங்களை விட்டு போனாலும், யார் உங்களை புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும், யார் உங்களை வேதனைப்படுத்தாலும், காரணமே இல்லாம ஜெயில இருந்தாலும், காரணமே இல்லாம சிறையிருப்புல இருந்தாலும், என் ஆண்டவர் நன்மையாய் மாற்றின தேவன். யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். சொந்த சகோதரரை பார்த்து சொல்ற, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா கை போட முடியல, கொல்ல முடியல, குழியில தள்ளாங்க, கொன்றலாம், ரத்தத்தை சிந்திரலாம், ஆனா கர்த்தர் கை போட விடல. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகல, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை. உன் ஜெபத்தை கேட்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் மன்றாட்டை நான் கேட்கிறேன், என் கரத்தை நீட்டுவேன். ஹalleluya. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து சிங்காசனத்துக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து, தேவரீர் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் பாசைக்காரர்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் எங்களை தேவனுக்கென்று உமக்காக மீட்டு கொண்டீர். நீர் தாமே அடிக்கப்பட்டீர், நீர் கொல்லப்பட்டீர் எங்களை மீட்பதற்காக. எங்களை பூமியில அரசாள்வதற்கு ராஜாக்களும் லேவியருமாக தெரிந்து கொண்டீர், ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டீர். நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல ஹalleluya நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வைக்கிறேன்ப்பா, எல்லாவற்றையும் வைக்கிறேன். அடிமை வாழ்வு அல்ல, ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை. அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மரணத்தின் சங்கிலிகள் தெரிக்கப்பட்டது. அவரை மூடியிருந்த கல் புரட்டி எறியப்பட்டிருந்தது.
இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக மூடி இருக்கிற எல்லா பெருங்களும் புரட்டி எறியப்படுவதாக, எங்களுடைய தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அந்த மூடின கல் உனக்காக திறக்கப்படும். இதுக்கு மேல இல்லன்னு சொன்னவங்க, ஹalleluya, பிளேஸ்மென்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க, கர்த்தர் ஒரு நியூ பிளேஸ்மென்ட் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பார். ரிபால ஷாதல ராபாதல ஒரபாதல ரிகபோதல ரிமானா ஷேகராதல ரிபாதோ ஒரபாதல ரிமானா ஷேகரோதலரா ஒரிபதல ஷக்கரா ஒரிகபாதலரா ஒதராமனா சேகராஷே ஹதால ரிகல. ஒரு விடுதலை, இருதயத்தின் ஆழத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க சமாதானமற்ற நிலைமை, எல்லாம் மன வேதனை, மன காயம், சண்டை, மன எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அடங்கட்டும் அப்பா. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக ஆறுதல் உண்டாகட்டும். அந்த மன எரிச்சல்கள் எல்லாம் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகள், எல்லா குறை சொல்லுகிற ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழியட்டும். என் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள சமாதானத்தை, ஒவ்வொருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். ஹalleluya. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நான் உன்னை சிநேகித்தேன். ஹalleluya. நான் உன்னை நேசிக்கிறேன் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன் பிள்ளையே. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறாய். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய். உன்னை கைவிடுவேனோ, காலத்துக்கு முன்னே நீ மரிப்பது இல்லை, உன் வியாதி உன்னை மரணத்துக்கு கொண்டு போவது இல்லை. ஹalleluya ஹalleluya. ரிபரா ஷகரப ரமதரி மனசே கரபோ ரிபதரவா கரப ஷகரபோ தல்ல ரிமனதலரா. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். இந்த நாள் ஒரு ஆராதனை இல்லை. ஹalleluya. இந்த ஆராதனை ஒரு சுகமளிக்கிற ஒரு ஆராதனையாக. என் இயேசு மரித்தார். அவர் எல்லா வியாதிகளை, எல்லா நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார். உனக்குள்ள இப்போ கேன்சர் இருக்குன்னு சொல்லலாம், உனக்குள்ள ஒரு அந்த வியாதி இருக்கலாம், உன் கல்லீரல் கெட்டு போச்சு, உன்னுடைய கல்லீரல் கெட்டு போச்சு, உன் கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கு என் இயேசுவின் வல்லமை, என் இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை. ஓ ரகஷா பாபா 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 ஓ தபா ரகவாதலபா ரிமானா சகவாதரா. உன் குடல்களில் ஒரு அற்புத சுகம், உன் இரைப்பையில ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் நுரையீரல்ல ஒரு புது சுகம். ஹalleluya. சுவாசிக்க முடியல, சுவாசிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஹalleluya. ரிபரா ஷபா ரகபாரா. ஒரு புதிய சுவாசத்தை கர்த்தர் உன்மேல ஊதுகிறார். ஹalleluya. ஆபிரகாம் ஆண்டவர் நீடித்த நாட்களா திருப்தி ஆக்கினாரே. ஆபிரகாம் நெடுநாள் இருந்தான், யோபு நெடுநாள் இருந்தான். ரிபரா, நீ நீண்ட நாட்கள் வாழ்வாய், அற்ப ஆயுசுல நீ மரிப்பது இல்லை. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறையாய் நீ கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார். ரிபா ஷேகரோ ரிபாதா ரிபரா செரேகரோ தரா ஓ ரபா சக்கரா. பல நேரத்துல சந்தேகமும் பயமும் வருது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நான் மரிச்சிருவேனா? இல்லை, உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு தெய்வீக சுகம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் கழுத்து வலி சுகமாகட்டும் அப்பா. ஆண்டவரே கழுத்து வலி சுகமாகட்டும், என்னோட முதுகு வலி சுகமாகட்டும். ஆண்டவரே என்னோட இடுப்பை எலும்பை சுத்தி நெருப்பா குத்திக்கிட்டு இருக்குப்பா. என் இடுப்பெல்லாம் கடுத்து கொண்டே இருக்கு, கடுக்குதப்பா, குத்தி கொண்டே இருக்கு. இன்றைக்கு ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஹalleluya. ரபா லா ரபா தலா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. யார் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் கை நீட்டி பெற்றுக் கொள்கிறார்களோ அன்றைக்கு கூட்டத்தின் நடுவே ஓடி சென்று வஸ்திரத்தின் ஓரத்தை, என் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு நின்றது. ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சிருச்சலாம், வியாதி மருத்துவத்தை அநேக மருத்துவர்களால் உன்னை குணமாக்க முடியாம போயிருக்கலாம். என் இயேசு சுகம் அளிக்கிறவரா. இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை, என் இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை, ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண சுகம். உங்க உடம்பு லேசாகிட்டு இருக்கு பாருங்க, உங்க உடம்பு ரொம்ப அப்படியே ஆண்டவர் லேசாக்கிட்டு இருக்காரு. உங்க மனதுல ஒரு விடுதலை, அந்த கனம் நீங்கி போகிறது. உங்க அந்த பாரமெல்லாம் நீங்கி ஒரு எளிமையா, ஒரு ஹalleluya, ஒரு காற்றை போல ஒரு பறக்கிற
ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. ஹalleluya 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 ஹalleluya. மனுஷருடைய வார்த்தையினாலே, மனுஷருடைய செயல்களினாலே மனவேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் மன எரிச்சல், ஏன் மன வேதனை? உனக்காக நான் சத்துருக்களிடத்தில் பழி வாங்குவேன். ஹalleluya. நியாய தீர்ப்பு என்னுடையது. ஹalleluya. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியைகளின்படி நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உன் நன்மையை எடுத்தானோ, உன் வேலையை பறிச்சானோ, உன் பணத்தை திருடுனானோ, ஹalleluya ஹalleluya ரிபா ஷேகா ரபா தா ரபா, உன் வாழ்க்கையை அழிச்சானோ, உனக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தட்டி பறிச்சானோ, உன் பேரை அவதூறு பண்ணினானோ, கவலைப்படாது. கர்த்தருடைய பாதத்தில் வை, கர்த்தருடைய பாதத்தில் வை. இன்றைக்கு தேவன் முன்பதாக நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விசேஷமாய் ஆண்டவரே ராம் முழுவதும் குடும்பத்தில் அந்த தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் வரட்டும். ராத்திரி நேரத்தில் உண்டாகிற பயம், ராத்திரி நேரத்தில் உண்டாகிற திகில், இரவு நேரத்தில் உண்டான பயங்கரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகலுவதாக. குடும்பத்தில் ஒவ்வொருடைய வீடுகளில் தெய்வீக வெளிச்சம் வரட்டும், தெய்வீக பிரசன்னம் வரட்டும், தெய்வீக சந்தோஷம் வரட்டும். உன் கண்கள் திறக்கப்பட்ட வண்ணமாக ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருவதை ஹalleluya உன் கண்கள் காணும். என் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்றைக்கு அந்த இருதயத்தில் பிரவேசிக்கட்டும், உங்க வீடுகளில் பிரவேசிக்கட்டும், ஆலயத்தில் பிரவேசிக்கட்டும், உங்க ஊழியத்தில் பிரவேசிக்கட்டும். உங்களுடைய சகல காரியங்களிலும் என் மகிமையின் ராஜா அவர் உள்ளே வருவாராக. வாருமையா வாருமையா வாருமையா. மாரநாதா மாரநாதா, சீக்கிரம் வாருமையா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நமக்காக முந்தி அன்பு கூர்ந்தார். அதை நினைத்தவர்களாய் தயவு செய்து கொஞ்ச நேரம் தேவனுடைய அன்பை நாம் தியானிக்கலாமா? அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. திருவிருந்த நேரம் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுகிற வேலை. அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய பந்திக்கு நாம் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளும். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ,
தேவனுடைய திருக்குடும்பத்தின் அங்கத்தினர்களாக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் நாம் தியானித்து அன்பு கூர்ந்து நமக்காக பிற்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், ஹல்லேலூயா, மணவாளனோடு மணவாட்டி இணைகிற ஒரு நேரம், பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு நேரம், நாம் ஜெபத்தோடு கூட அந்த பந்தியிலே நாம் பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அதை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கி மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஹீ இஸ் ரிசன் அதை வச்சு நான் சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்ன, உண்மையிலேயே ஹீ இஸ் ரிசன்னா அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்குது, அவர் அங்கே இல்லை. அவர் அங்கே இல்லை அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன செய்தார், அதை தெரிந்து கொள்ளணும் இல்லையா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்த்தோம், பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டெலஸ்டாய், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சொல்லி முடித்த பிறகு தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அதோடு அது முடிந்து போச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் முடியலை. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னது போல் டெலஸ்டாய் அப்படின்னா செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டாயிற்று, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்துட்டார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு அப்படின்னா இனி நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா நாம் செலுத்த வேண்டிய பலி எதுவுமே இல்லை. நான் என் ரத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிற ஒரு தெளிவான காரியம், நீங்கள் எனக்கு சீஷராக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நாம் நம்ம சிலுவையை சுமந்து கொண்டு போகணும். அதில் மாற்றமே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவர் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டாரு, ஸோ எனக்கு இனிமேல் நான் எந்த பாடையும் அனுபவிக்கலை. இந்த ரெண்டு பாடுகளுக்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் நிமித்தமாக நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை நாம் தான் அனுபவிக்கணும். சரிங்களா? இதை பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி செய்தியில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த ஹோல் கான்செப்ட் எப்படி நான் சொல்கிறேன், எல்லாருமே திரைப்படம் பார்த்துருப்போம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. இல்லைனாலும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். சரி, திரைப்படம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு நாவல் வாசிச்சிருப்போம், ஒரு கதையை வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், ஒரு 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 மூவி எடுக்கிறாங்க, ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு கேப் விடுவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வரும். அந்த முதல் பாகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான், காமெடியன் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. அந்த படம் முடியும் போது என்ன சொல்லுவாங்க, தி எண்ட் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதனுடைய செகண்ட் பார்ட் எடுப்பாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கதாநாயகன், வில்லன் எல்லாருமே இருப்பாங்க. இது தொடர்ந்து கொண்டே போகும். அதே போல தான் இந்த இடத்துல ஆண்டவர் பூமியில் பிறந்து வளர்ந்து கல்வாரி சிலுவையில் மரித்தது ஒரு பகுதி தான், அது எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் நமக்கு புரிந்து கொள்கிற விதத்தில் இல்லை, நமக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவதூதர்களை சிருஷ்டிக்கிறாரு. அப்போது லூசிஃபர் எதிர்த்து பேசுகிறான், பெருமை கொள்கிறான், அவன் பூமியில் தள்ளப்படுறான். பூமியில் தள்ளப்பட்டோன்னே ஆல்ரெடி ஒரு பூமி இருந்தது, அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றப்படுகிறது, இருள் சூழ்ந்து போகுது. இது ஃபஸ்ட் பார்ட்டுடைய முடிவு. ஆனால் அது தேவன் அங்கே முடிக்கலை. ஸோ அந்த இடத்துல அது முடிந்தது. மறுபடியும் அதோட செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் பூமியை ரீக்ரியேட் பண்ணுறாரு, மறுபடியும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்த பிறகு இப்போது அந்த ஆராதனை ஸ்தானத்தில் மனுஷனை தமது சாயலாக ரூபமாக சிருஷ்டித்து பூமியில் வைக்கிறாரு. இது செகண்ட் பார்ட்டுன்னு வைத்துக்கொள்ளலாமே. ஸோ இந்த கதை போகுது. மனிதன் பாவம் செய்யணும், இப்போ வில்லன் வரணும்ல. ஸோ சாத்தான் வந்தாச்சு, மனிதன் இடம் கொடுத்தாச்சு, பாவத்தில் விழுந்து போயாச்சு. விழுந்து போன பிறகு அந்த இடத்துல மீட்பின் திட்டம் சொல்லப்படுது. ஒரு விலங்கு அடிக்கப்படுது, தோல் உடை கொடுக்கப்படுது, ரத்தம் அங்கே சிந்தப்படுது. இதனுடைய நிறைவேறுதல் வரும் காலம் வரைக்கும்
அந்த பழைய ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா, தேவன் நடத்திட்டு வராருல்ல, இதை செகண்ட் பார்ட்டுன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு முடிந்த பிறகு ஒரு வெறுமையான ஒரு ஷீட் இருக்கும். ஒரு 400 வருஷம் தேவன் எதையுமே பேசலை. ஸோ செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ தேர்ட் பார்ட் ஆரம்பிக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னவற்றை நிறைவேற்றும்படிக்கு பூமியில் வந்தது. மனுஷனாக பிறக்கிறாரு. இப்போ தேர்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுது. அவர் பூமியில் இப்போ மனுஷனாக வராரு. வந்து மனுஷனாக பிறந்து வளர்ந்து அவர் சொன்னபடி கல்வாரி சிலுவையில் அவருடைய பார்ட்டை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. நல்லா புரியுதுங்களா? ஸோ அவர் நினச்சிருந்தா இந்த சாத்தானை ஒன்றுமே இல்லாமல் செய்ய அவரால் முடியும். இவ்வளவு தூரம் வந்து அவர் கஷ்டப்படணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு தேவ திட்டம் இருந்தது. இப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? ஒரே நாளில் இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாமே தேவனால் முடியும். ஆனாலும் ஒரு மனிதனாக அவர் பிறக்கிறாரு. நம்ம ஏற்கனவே தியானித்தது போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பூமிக்கு வராரு. வந்ததுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. மெயின் பர்பஸ் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் உன்னை போல மனிதனாக வந்து இது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா உங்களாலையும் இது எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு லிவிங் எக்ஸாம்பிளை காமிக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம், இத்தனை பாடுகள். புரியுதுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்து இதெல்லாம் செய்திருக்கிறாருன்னா அதுதான் நமக்கு அடையாளம். உங்களாலையும் என்னாலையும் அவர் செய்த எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்ய முடியும். அதை காண்பிக்க தான் அவர் வராரு. ஸோ கல்வாரி சிலுவைக்கு போயாச்சு. நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொன்னது போல் அத்தனை வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலும் சிலுவையில் முடியுது. டெலஸ்டாய் சொல்லியாச்சு, பரலோகத்துக்கு அவர் பிதாவினத்துக்கு போகிறாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பார்ட் இங்கே முடியுதுன்னு வச்சுக்குவோமே, அந்த சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிற இடத்துல முடியுதுன்னா அதனுடைய அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறில் அந்த பகுதியை தான் நம்ம தியானிக்கணுமே தவிர அவர் எழுந்து போயிட்டான்றதோடு நம்ம கதையை முடிக்க முடியாது. ஹி வாஸ் ரிசன், ஆனால் அவர் இளைப்பாற போகவில்லை. ஸோ அது என்ன செய்தார்? அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்னெல்லாம் செய்தார்? இந்த அடுத்த பகுதிக்கும் இவர் உயிர் தெழுந்ததுக்கும் அதுக்கு அடுத்து வர போகிற பகுதிக்கும் நடுவாக என்ன நடந்தது அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசனுடைய கதையை எடுத்துக்கோங்களேன். ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது எதிரிகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நிர்மூலமாக்குவார், கைப்பற்றுவார், எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். மக்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பக்காவாக அவர் செட் பண்ணுவார். ஒரு நாள் வரை அவர் மரித்து போவார். அதன் பிறகு அவருடைய பையனோ இல்லை அடுத்த வாரிசு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்தானத்துக்கு அவங்க வந்து அவங்க இப்போ என்ன பண்ணணும், அவர் விட்டு சென்ற அந்த ராஜ்யத்தை இப்போ அவங்க ஆளுகை செய்யணும். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் இவங்களும் செய்யணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்து வைத்துட்டு போயிருக்கிறாரோ அதை இப்போ நீங்களும் நானும் செய்கிற டைம் தான் இந்த அடுத்த பகுதி. ஸோ இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை, அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உயிர் விட்ட போது என்னென்ன காரியம், ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேணாம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 27வது அதிகாரம் 50லேருந்து 54 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27 50லேருந்து 54 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அவர் உயிர் விட்ட போது மகா பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, கண்மலைகள் பிளந்துச்சு, கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பரிசுத்தவான்கள் அதுலேருந்து எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. எல்லாரும் கிடையாது, சில பரிசுத்தவான்கள் எழுந்திருக்கிறாங்க. எருசலேம் நகரத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். சரிங்களா? ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, இந்த பூமி அதிர்ச்சி வந்ததனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னாலே, த பர்பஸ் ஆஃப் தி எர்த்குவேக் அப்படின்னு பார்த்தாலே, நம்மளை மாதிரி அவங்க குழி தோண்டி புதைக்க மாட்டாங்க. கண்மலையில் தான் அவங்க கல்லறைகள் இருக்கும். கண்மலைக்குள்ளாக அப்படியே அந்த பிணங்களை அவங்க உள்ள தள்ளி வைப்பாங்க. இந்த கண்மலைகள் பிளக்கிறது இந்த கல்லறைகள் திறக்கப்படுவதற்காக வேண்டி. ஸோ இயேசு கிறிஸ்து இப்போ மரித்துட்டாரு. அவர் யாரு? மகா பிரதான ஆசாரியன். இந்த மகா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போகும் போது 24 பேர். யாரு? 24 பேர். எப்படின்னா, அந்த ஆசாரிய முறைமை பார்த்தீங்கன்னா 24 பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த பிரதான ஆசாரியரோடு கூட அவங்க கடந்து போகணும்.
அப்படிதான் அவங்க வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் மாத்திரம் பிரவேசிப்பார். அப்புறம் இவங்கெல்லாம் அந்த முன்னாடி இருக்க ஸ்தலம் வரைக்கும் நிற்பாங்க. பட் இவங்க எல்லாரும் அவர் கூட சேர்ந்து போக வேண்டும். ஸோ அவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவர்கள் எழுந்திருந்தாங்க. எழுந்திருச்சவங்க நேராக நம்மளுடைய எருசலேம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அங்கே தங்கி விடலை. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன போது இவர்களும் அவரோடு கூட அந்த 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 ப்ராசஸ்க்காக அவங்க கூட போகிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இதைத்தான் 24வது சங்கீதத்தில் பாடுவாங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். இது இங்கேருந்து இவங்க சொல்லுவாங்க. அந்த பக்கம் வந்து அவங்க கேட்பாங்க, யார் அந்த மகிமையின் ராஜா? அப்போ இவங்க பதில் சொல்லுவாங்க. இட்ஸ் அன் ஆன்டிஃபோனல் சாங்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் முறையாக பாடி அவர் உட்பிரவேசிப்பார். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் சாத்தானை ஜெயித்துட்டாரு, இப்போ அவர் உட்பிரவேசிக்கிறாருன்னு சொல்லி அவங்க போவாங்க. ஸோ இந்த பரிசுத்தவான்கள் தான் அங்கே எழுந்திருந்தாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் வந்து சிலுவையிலேருந்து இறக்கியாச்சு. இறக்கின பிறகு அந்த இடத்துல வந்துட்டு யோசேப்புன்னு ஒருத்தர் வருவார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இதுலேயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியாயமாக இவர் மரித்து போயிருந்தா அவருடைய தகப்பன் வரணும் அடக்கம் செய்வதற்கு. இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் இல்லை. அதனால எவ்வளோ கரெக்டாக பாருங்களேன், அந்த தகப்பனுடைய பேரிலேயே ஒருத்தரை தேவன் அங்கே நியமித்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போய் அடக்கம் செய்கிறாரு. அதில் இருக்க நுணுக்கங்கள் பார்த்தீங்கன்னா, புதிதாக வெட்டப்பட்ட கல்லறை. ஏன்னா ஆல்ரெடி 2-3 பேர் அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவர் உயிரோடு எழுந்திருக்கலை, பொய் சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் புதிதாக வெட்டப்பட்ட கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிறாங்க. அப்படி அவரை அடக்கம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூதர்களுடைய ஒரு முறைமை இருக்குது. சுத்தமான துணி, வெள்ளை துணி, இந்த லினன் கிளாத் அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லினன் கிளாத் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவதாக ஒரு சீலை இருக்கும். பாதம் தொடங்கி கழுத்து வரைக்கும் சுற்றுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த உடம்பு மேலே ஒரு தைலம் இல்லைன்னா ஒரு ஔஷதம் ஏதாவது ஒன்று சொல்லலாமே, ஒரு வாசனை திரவியம் இருக்கும். அதை பூசிடுவாங்க உடல் மேலே. அந்த உடல் மேலே முதலாவதாக ஒரு சீலை சுற்றப்படும், பாதத்திலிருந்து கழுத்து வரைக்கும். பிறகு அந்த சீலை மேலே மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தைலத்தை பூசுவாங்க. பூசிட்டு 2வது சீலையை எடுப்பாங்க. எடுத்து கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் சுற்றுவாங்க. ஸோ 2 கவர் பண்ணி முடிச்சாச்சு. அதன் பிறகு தனியாக ஒரு சீலை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலைப்பகுதி, கழுத்துலேருந்து தலைப்பகுதி அவங்க சுற்றிடுவாங்க. இது எல்லாவற்றையும் அவங்க சுற்றின பிறகு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறுகி போய் ஒரு கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி துணி வந்து இறுகிரும். யாராலையுமே அதை வந்து பிச்சு எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை பிச்சு எடுக்கணும் அப்படின்னா கூர்மையான கத்தியோ ஒரு கத்திரிக்கோளோ வச்சு வெட்டி தான் எடுக்க முடியும். அந்த குள்ளாக இருக்கிற அந்த சரீரத்தினால மற்றவர்கள் உதவி இல்லாமல் அதை ஒருபோதும் பிச்சு எடுக்க முடியவே முடியாது. இப்படி தான் அவங்க வந்து அடக்குமுறை இருக்கும். சரிங்களா? இதற்காக அந்த யோசேப்பு இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளோ அந்த 150 ராத்தல் அந்த வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தாராம். 150 ராத்தல் அப்படின்னா 50 கிலோ வெள்ளைப்போளம் கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தின் மேலே பூசி அவர்கள் அடக்கம் செய்தார்கள். இயேசுவின் சரீரத்தை அவர்கள் அடக்கம் செய்தார்கள். அப்போ இந்த முறைமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அதனால தான் லாசரு வெளியே வந்தப்போ கூட கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அவனால் அதை செய்ய முடியவே முடியாது, வேற ஒரு ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதே முறையில் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாரு, அடக்கம் செய்யப்படுறாரு. அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்ன நடக்குது, மகதலேனா மரியாள்லாம் அவங்க அடுத்த நாள் காலையில் போய் நாங்கள் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண இடத்த பார்க்கணுன்னு போகிறாங்க. நீங்கள் அதையும் வாசிக்க வேணாம், நம்ம டாபிக் அது கிடையாது. அவங்க போகும்போது என்ன நடக்குது, போகிறாங்க, அந்த இடத்துல கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்குது. பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து சீஷர்கள் கிட்ட சொல்கிறாங்க. பேதுருவும் யோவானும் ஓடி போகிறாங்க போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா மகதலேனா மரியாள் சொன்னது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை, இயேசுவை காணோம் அப்படின்னு சொல்கிறா. இவங்க அதனால ஓடி போய் பார்க்குறாங்க. யோவான் முந்தி ஓடி போகிறாரு, கல்லறைக்குள்ளார எட்டி பார்க்குறாரு. அவர் கண்டது சீலைகள் கிடக்கிறதை கண்டார். கிடக்கிறதை கண்டார்னா சுற்றி வைத்த வாக்கில், அதாவது அந்த உடம்பை சுற்றுனது அப்படியே இருக்குது. ஸோ இவருக்கு ஒரு டவுட், உடம்பு உள்ளே இருக்கா இல்லையா, என்ன இவ வந்து காணோன்னு சொல்கிறாளே, உள்ளே போகிறதா வேணாமா. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் யோவான் யோசித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். சரிங்களா? பிந்தி வந்த பேதுரு, எப்பயுமே நமக்கு தெரியும் பேதுரு எப்படின்னு, கடகடன் பேசுவார், வேக வேகமாக செயல்படுவார். அவர் நின்னெல்லாம் யோசிக்கலை, டக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுற்றி இருந்த துணி அப்படியே இருக்குது.
கத்தி வச்சு யாரும் கிழிக்கலை, அது அப்படியே இருக்குது. அவர் தலையை சுற்றி இருந்த அந்த துணி மாத்திரம் எடுத்து மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியும், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும். யூதர்கள் முறைமையின்படி சப்போஸ் அந்த வீட்டு எஜமான் வந்து பந்தியில் வந்து உட்கார்றார், சாப்பிட உட்கார்றார் அப்படின்னா வேலைக்காரவங்க எல்லாவற்றையும் பரிமாறி வச்சுட்டு தூரமாக கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கணும். அவங்க பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தள்ளி போய் நின்றுக்குவாங்க. எஜமான் என்ன பண்ணுவார், பந்தியில் சாப்பிட்டுட்டு இருப்பார். சப்போஸ் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த துணியை அப்படி கசக்கி வச்சுட்டு போயிடுவார். இட் மீன்ஸ் அவர் வந்து முடிச்சிட்டாரு, இவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. சப்போஸ் அந்த எஜமான் பந்தி இருக்கும்போது நம்ம காலத்தில் யோசித்து பேசுவோமே, ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு, ஏஞ்சி போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏஞ்சி போகிறார் அப்படின்னா, பந்தியில் பாதியில் ஏஞ்சி போகிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த துணி ஒரு பக்கத்தில் இருக்க துணியை அது ஒரு பேட்டர்னில் மடித்து சுருட்டி அப்படி வச்சுட்டு போவார், மடித்து வச்சுட்டு போவார். அர்த்தம் என்னன்னா, வேலைக்காரவங்களுக்கு நான் இன்னும் பந்தியை சாப்பிட்டு முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அவசரப்பட்டு நீ டேபிளை க்ளீன் பண்ணாத, நான் திரும்பி வருவேன். அர்த்தமே நான் திரும்பி வருவேன். இட் இஸ் நாட் எட் ஃபினிஷ்ட். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவோடைய தலையை சுற்றி இருந்த அந்த துணி அங்கே மடித்து வைக்கப்பட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் அதை நின்று ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நடக்கிறது ஒலிவமலை, அந்த கல்வாரி மலை ஒலிவமலை அந்த இடத்துல தான் இது எல்லாமே அந்த பகுதியில் நடக்குது. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரோ, எங்கேருந்து அவர் உயிர் தெழுந்து போனாரோ, மறுபடியும் அதே ஒலிவமலையில் அவர் திரும்ப வந்து நிற்பார். I will come to that very same place. இங்கே என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள். அதனுடைய அர்த்தமாக தான் அங்கே துணி தனியாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். ஸோ இது 2வது காரியமாக அந்த இடத்துல நடந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து உடனே உயிர் தெழுந்து பரலோகத்தில் போய் ஜாலியாக பிதாவோட பக்கத்தில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணாரா? அப்பா, ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டேன். நம்மலாம் ஒரு 1 hour ஜெபம் பண்ணோடனே ஒரு அப்பா நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறோம். இல்லையா, கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் வெளியில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே டயர்டாக இருக்குது, இன்னமோ பெரிய காரியத்தை வாழ்க்கையில் சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இல்லை ஒரு 1 hour அந்நிய பாஷை பேசிட்டோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை. இயேசு கிறிஸ்துக்கு ஓய்வே இல்லை. இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருக்கவே இல்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் எங்கேயுமே ஓய்ந்திருக்கலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உடனடியாக பாதாளத்திற்கு இறங்கி போகிறார். இதுதான் அடுத்து நடந்த சம்பவம். அவர் பாதாளத்திற்கு இறங்கி போகிறார். எதற்காக பாதாளத்திற்கு இறங்கி போனார்? ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவர் மேலே பாவம் சுமத்தப்பட்டுச்சு இல்லையா, என்னன்னாலும் பாவம் இருக்குல்ல, அதனால அவர் பாதாளத்துக்கு போகத்தானே வேணும். இல்லை, அவர் பாவத்தை சங்கரித்திருக்கிறார். அதுதான் விஷயமே. மரணத்தையும் பாவத்தையும் சிலுவையில் கொன்னுட்டாரு. அவர் ஜெயம் எடுத்துட்டார். அப்புறம் எதற்காக அவர் பாதாளத்திற்கு போனார் அப்படின்னா, நீங்கள் வாசிங்க இந்த ஒரு வசனத்தை. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 20 வரைக்கும். போகணும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். ஸோ இதுதான் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். நோவா காலத்தில் அதுக்கு முன்னாடி இந்த நெஃபிலிம் ஸ்பிரிட்ஸ் பற்றி, மர்மேட் ஸ்பிரிட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த காலத்தில் விழுந்து போன தூதர்கள் எல்லாரையும் தான் பாதாளத்தில் அவர் கட்டி போட்டார். அது தனியாக ஒரு இடம் இருக்குது. அவங்க அங்கே இனி உங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் பாவத்தில் மறித்து போகிறாங்க இல்லையா? சாத்தானை பொறுத்த வரைக்கும் நீ பாவம் பண்ணிட்ட, நீ மறிச்சிட்ட, உனக்கு இதை விட்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தானே அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அதிகாரத்தை அவன் வச்சுட்டு இருந்தான். இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்படின்னா, இனி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன்,
பாவத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு அவருடைய ரத்தம் செலுத்தப்பட்டிருக்குது. இனி சாத்தான் நம்ம பார்த்து சொல்ல முடியாது, நீ பாவம் செய்துட்ட, உன்னுடைய முடிவு இந்த பாதாளம்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாரு. இதை ஃபஸ்ட்டு போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணுமா இல்லையா? இனி இந்த பாதாளத்துக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது. இனி எவனுக்குமே நித்திய மரணம் கிடையாது. நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன். இனி இந்த பாதாளத்தின் திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாருமே இனி பாதாளத்துக்கு போவது கிடையாது. இனி அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தில் உக்காந்து யார் அங்கே போகணும், யார் அங்கே போக வேணான்னு அவர் டிசைட் பண்ணுவார். அந்த அத்தாரிட்டி இனி என்கிட்ட வந்துருச்சுன்ற வெற்றி முழக்கம் இடுவதற்காக பாதாளத்துக்கு இறங்கி போறாரு. அங்க போய் காவலிலே வைக்கப்பட்ட ஆவிகள்ட்ட அதை தான் சொல்றாரு, நீ எவ்வளவோ போராடி இந்த பூமியை சீர்கெட்டு போக பண்ணினியே, எவ்வளவோ தந்திரமா மனுஷனை பாவத்தில் விழ வச்சில, இன்னைக்கு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன். இனி என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான், அவனுக்கு மரணம் இல்லை, இதோ நான் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்துட்டேன். இதை அறிக்கையிடுறதுக்காக இங்கே மறித்த உடனே பாதாளத்தில் போய் அங்கே அறிக்கையிட்டுட்டு ஜெயத்தோட மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வெற்றி சிறந்தவராக தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். ஸோ ஹிஸ் ஒர்க் வாஸ் நாட் ஈஸி. உடனே கம்ப்ளீட் பண்ணி இளைப்பாற போகவே இல்லை. சரி இத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை முடிக்கலை. அதன் பிறகு தான் முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் அவர் இதே பூமியில் அநேகருக்கு தரிசனமானார். எதற்காக தரிசனமானார்? ஏன் எல்லாரையும் போய் சந்திக்கணும்? அதான் இவ்வளவே செஞ்சு முடிச்சுட்டார் இல்லையா? ஸோ அவர் போக வேண்டியது தானே. அப்படின்னா ஒரு 40 days, நான் சொன்னேன்ல, ஒரு பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட் வர வரைக்கும் இடையில ஒரு கேப் விடுவாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பார்ட். ஸோ இடைப்பட்ட ஒரு கேப் தான் இந்த கேப்பு. இதில் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு தம்மை காண்பித்தார். அதில் தான் அவருடைய சகோதரர்களுக்கும் தன்னை காண்பிக்கிறார். நிறைய பேர் அதில் ஒரு சில காரியங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதே போல் இயேசு இப்போ தரிசனமாகிறாரு. தரிசனமான பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான ஊழியங்களுக்கும் இவர் ஜனங்களுக்கு தரிசனம் ஆவதற்கும் சில தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறாரு. எப்படி எங்கே வெளிப்படுத்துகிறான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின போது அப்போஸ்தலர்கள் பார்க்குறாங்க, சீஷர்கள் பார்க்குறாங்க, மகதலேனா மரியாள் பார்க்குறாங்க. இது போல் நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. அதுலேயும் நான் சொல்கிறேன், காரணம் இல்லாமல் அவள் யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அந்த 40 days அவங்க அந்த பரத்திலிருந்து சொல்லப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த 40 நாட்கள் இந்த சீஷர்களை மறுபடியும் ஃபைனலாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களே, ஒரு பூஸ்டப் கொடுப்பாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்ல. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி ½ hour அது ஒரு கிளான்ஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக இல்லைனாலும் முக்கியமான விஷயங்களெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபீல்டில் போய் இறங்குவோம் இல்லையா? அதுதான் இந்த 40 days. இதைத்தான் நம்ம தியானிக்கணும். ஏன்னா இப்போ உயிர் தெழுந்த பிறகு வரப்போகிற அடுத்த 40 நாட்கள் இதே போல் கர்த்தர் உங்களோட பேச போகிறாரு. நீ பேசி நம்ம ஊழியம் என்னன்றதை ஞாபகப்படுத்திட்டு வரப்போகிற பெந்தெகோஸ்தே நாளுக்கு நம்ம ஆயத்தமாகணும். உயிர் தெழுந்த நாளுடைய சந்தோஷத்திலே உட்காரக்கூடாது. பெந்தெகோஸ்தே நாள் இப்போ நாம் பெற்றுக்கொள்ளணும். அடுத்து அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு பெற்றுக்கொண்டு ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ 40 days அவர் என்ன பண்ணார்? முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு 28 மத்தேயு 28 7லேருந்து வாசிங்க. 7வது வசனத்துலேருந்து. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள்.
இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஸோ ஃபஸ்ட்டு யார் பார்க்குறாங்க அப்படின்னா, இது மற்ற சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதின்றதுனால நான் விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் சில பெண்கள், முக்கியமாக மகதலேனா மரியாள் இருப்பாங்க. அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெண்கள் எல்லாம் அதிகாலமே பொழுது விடிந்து வரும் நேரத்தில் கல்லறைக்கு அவருடைய சரீரத்துக்கு இந்த தூபவர்க்கம் இடும்படிக்கு, அந்த கந்தவர்க்கம் இடும்படிக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டே போவாங்க, அவ்வளோ பெரிய கல் அங்கே இருக்கே, யார் நமக்காக கல்லை புரட்டி வைப்பாங்க, பலவிதமான சிந்தனையில் இவங்க எல்லாரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்குது. 2 தூதர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த 2 தூதர்களும் இந்த பெண்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க, யாரை வந்து தேடுறீங்க, மரித்தோர்கிட்ட உயிர் தெழுந்தவரை எதற்காக தேடுறீங்க, நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். எப்படி? சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். எல்லா இடத்துலையும் அந்த பழைய வேத வாக்கியங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. அவர் சொன்னார் இல்லையா, சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டார், அவர் இங்கே இல்லை. அதோட நிறுத்தலை, அந்த பெண்கள் கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்குறாங்க. இப்போவே நீங்கள் போய் சீஷர்கள் கிட்டையும் மற்றவர்கள் கிட்டையும் இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்கிற நற்செய்தியை அறிவியுங்கள். முதலாவதாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க, பெண்கள் கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அவங்க தான். இன்னொன்று இதில் என்ன ரகசியம் அப்படின்னா, அதிகாலமே யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க கிட்ட தான் பொறுப்பை ஒப்பு கொடுப்பாரு. தூங்குறவங்க கிட்ட பொறுப்பு ஒப்பு கொடுக்க மாட்டார். முந்தி கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் முந்தி கொண்டாங்க. அங்கே பார்த்தா அவங்க முதலாக சுவிசேஷ ஊழியத்தை இந்த இடத்துல கர்த்தர் துவக்கி வைக்கிறார். இதைத்தான் இனிமே நீ வந்து நான் திரும்பி வரப்போகிற வரைக்கும் நீ சொல்ல போகிற, ஊரெல்லாம் போய் சொல்ல போகிற. கிறிஸ்து மரித்து போகவில்லை, அவர் உயிர்த்து விட்டார், அவர் சொன்னபடி உயிரோடு இருக்கிறாருன்ற நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கும் படிக்கு முதலாவதாக சுவிசேஷ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். இதுதான் பேஸ். இதை வச்சு தான் எல்லா சுவிசேஷ ஊழியமும் அடிப்படையாக அமைந்துள்ளது. அப்போ இந்த பெண்களுக்குள்ளார எவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லைங்களா. இவங்க வந்து அப்படியே அதை விசுவாசிப்பாங்க. விசுவாசித்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சீஷர்கள்கிட்டையும் அதை சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, யோவானும் பேதுருவும் ஓடி வந்து கல்லறை நேரத்துக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் வரை, அதாவது ரொம்ப காரியங்கள் நடக்கும் வரைக்குமே கூட அப்போஸ்தலர்களால் குறிப்பாக அதை நம்பவே முடியாது. நீங்கள் நிறையா உதாரணம் பாருங்களேன். மரியாள் நம்பிடுவாங்க, ஒத்துக்குவாங்க, மகதலேனா மரியாள். கூட வந்த பெண்கள் விசுவாசித்து தான் ஓடி போய் சொல்கிறாங்க, நாங்கள் இதை பார்த்தோம், 2 பேர் இருந்தாங்க, அவங்க இது மாதிரிலாம் சொன்னாங்க. இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. எம்மாவு சீஷர்களும் அதை பிலீவ் பண்ணுவாங்க. எம்மாவுக்கு போகிற வழியில் 2 சீஷர்களோட பேசி கண்கள் திறப்புற அதை தியானிக்கலாம். அப்போ அவங்களும் விசுவாசிப்பாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் கிட்ட மட்டும் எனக்கு புரியல, அது ஏன் வந்து அவங்களால மட்டும் அவ்வளவு ஈஸியாக அதை விசுவாசிக்க முடியல. அவங்க டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அவர்கள் விட மாட்டார், அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஸோ 2வதாக அவர் என்ன செய்தார் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஸோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. யாருக்கிட்ட போய் சொல்கிறா? அவருக்காக துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தவங்கள்ட்ட போய் சொல்கிறா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு அவங்க தான் பிலீவ் பண்ணியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒருத்தன்ட்ட போய் சொன்னால் கூட என்னையா என்னமோ சொல்கிறீங்க, செத்தாருன்றீங்க, உயிரோட வந்தாருன்றீங்க அப்படின்னு இருப்பான். ஆனால் கூடவே இருந்த அப்போஸ்தலர்கள் எதனால் அவங்களால விசுவாசிக்க முடியாமல் போச்சுன்னு தெரியல, அவங்களால நம்ப முடியலை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. சரிங்களா? இவ்வளோ தூரம் அப்போஸ்தலர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால அதற்கு பின்பு என்ன நடக்குது? அதன் பின்பு
11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், மற்ற இந்த ஐவகையான ஊழியங்களில் அப்போஸ்தல ஊழியம் மிக மிக முக்கியமான ஊழியம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போஸ்தலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து செய்வாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அற்புத அடையாளங்கள் செய்வாங்க, சபையை ஸ்தாபிப்பாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி அவங்க அடுத்த ஊருக்கு கடந்து போவாங்க. உட்காந்து அதே இடத்துல அதை ஆளுகை செய்ய மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே அவங்க செய்யக்கூடியவங்க. அப்போஸ்தலர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரை அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நேராக தரிசித்தவங்கள தான் அப்போஸ்தலன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த 12 பேரை ரொம்ப க்ளோஸாக அப்போஸ்தலர்ஸ்னு சொல்லுவாங்க, மற்றவர்களை சீஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலன்ற தகுதி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேராக தரிசிச்சிருக்கணும். சரிங்களா? பவுல் அப்போஸ்தலன் அதனால தான் எங்கேயுமே போகல, யார்கிட்டையும் போகல, ஸ்ட்ரைட்டாக வனாந்தரத்துக்கு போயிடுவார். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து சகலவற்றையும் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்போஸ்தல ஊழியம் அவ்வளவு முக்கியமான ஒரு ஊழியம். அவங்க கிட்ட விசுவாச குறைவு இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட்டே எடுக்க முடியாது. ஒரு மூவின்னு நினச்சிக்கோங்களேன், இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இவங்க தான் இப்போ அங்கே கதாநாயகனாக இருக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இவங்களே இப்படி இருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி அதை வச்சு சமாளிக்க முடியும்? ஸோ இவங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தி அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து அவர்களை கடிந்து கொள்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சரிங்களா? ஸோ இதற்காகத்தான் அவர் தரிசனம் ஆகிறார். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறாரு. இதைத்தான்ப்பா நீங்கள் இனிமேல் உலகம் ஃபுல்லாக போய் செய்ய போகிறீங்க, நான் இதை தான் செஞ்சேன், உங்களுக்கு ஒரு மாடலாக இருந்தேன், இனி நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஸோ ரெண்டாவதாக அப்போஸ்தல ஊழியத்தின் முக்கியத்துவத்தை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி காண்பிக்கிறாரு. பர்டிகுலராக இது அவர் சொன்னது அப்போஸ்தலர்கள் கிட்ட, பொதுவாக அவர் சொல்லவில்லை. சரிங்களா? ஸோ 2 ஊழியம். மூன்றாவதாக நீங்கள் எடுத்துக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். அதில் 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு அவங்க கடந்து போவாங்க. கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து வழியில் அவங்களோடு கூட ஜாயின் பண்ணிக்குவார். ஒரு சில வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்களேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசுவுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? அனுபவிச்சதே அவர் தான். நம்ம கிட்ட பல நேரத்தில் இப்படி தான் இயேசு கிறிஸ்து பேசுவார். அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பார். நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, நமக்கு தெரியுதான்றதை பார்க்கறதுக்கு தான். சில நேரத்தில் நமக்கு சில சோதனைகள் வர்றது, நாம் எந்த அளவுக்கு அவர் அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறோம் என்று. இவர் கேட்டவுடனே உங்களுக்கு தெரியாதா, இது நடந்துச்சு அது நடந்துச்சு எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் 24வது வசனம். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, எல்லாம் கரெக்டு தான் ஏசப்பா, ஆனால் அவரை நாங்கள் என்ன பார்க்கலையே, கூட பேசுறது அவர் தான்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஸோ என்ன சொல்றார் இந்த இடத்துல? தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசியாமற் போவதற்கு நீங்கள் ஏன் மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? ஸோ இங்கே ஜஸ்ட் அவர் நான் தான்ப்பா இயேசு அப்படி சொல்லலை. அவர் சொல்கிற காரியமே தீர்க்க தரிசனத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறாரு. இது வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்குது. நீங்கள் ஏன் இன்னும் அதை விசுவாசிக்கலை? ஏன் இன்னும் உங்கள் கண்கள் திறக்கப்படவில்லை? ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தீர்க்க தரிசன வசனங்களை ஞாபகப்படுத்தி அவங்க கண்களை
திறந்து கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லி அவர்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். ஸோ மூன்றாவதாக தீர்க்க தரிசன ஊழியத்தை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இதைத்தான் நீங்கள் செய்ய போறீங்க. பின் நாட்களில் ஊழியம் செய்யும் போது ஒரு புறம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சுவிசேஷகர்கள் மூலமாக, இன்னொரு புறம் அப்போஸ்தலர்கள் எழும்பி அவங்க ஊழியத்தை செய்வாங்க, இன்னொரு புறம் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் பேசும் போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கண் குருடாக இருக்கிறவங்களுக்கு பார்வை கிடைக்கணும், சரீர பிரகாரமாக இல்லை. இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிந்து கொள்ளாதவங்களுக்கு இயேசு கிறிஸ்து புரியணும். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படணும். என் பேர் பெருமைக்காகவோ எனக்கு எல்லாம் தெரியணும் தீர்க்க தரிசனம் கிடையாது. அதைத்தான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு அவர். பேசும் போது கேட்கிறவனுக்கு இயேசு மெய்யான தேவன்றது தெரியணும், அவனுக்கு புரியணும், அவன் கண்கள் திறக்கப்படணும், இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் வருதா எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, குறையா சொல்வதற்கு அல்ல. ஆனாலும் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் பேசுறான், கர்த்தர் சொல்லி பேசுறானா, அதை கேட்கிறவங்க இருதயம் கர்த்தருக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியணும். அப்பதான் அந்த தீர்க்க தரிசனம் தேவனிடத்துல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், தீர்க்க தரிசனத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்றுட்டு, இப்போ சிஸ்டர் இருக்காங்கன்னா நான் இங்கே வந்து நின்று இதுதான் சிஸ்டரோட பேர், இதுதான் அவங்க ஊர், இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து வெளிப்பாடு. எனக்கு தேவன் உங்களை குறித்து கொடுத்துருக்கிற வெளிப்பாடு. தீர்க்க தரிசனம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறீங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்து இருக்கிறார், அதுதான் தீர்க்க தரிசனம். அதுதான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தெளிவாக சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாரு, இதுதான்ப்பா தீர்க்க தரிசன ஊழியம், இதைத்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் செய்ய போகிறீங்க. ஸோ 3 ஊழியங்கள் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாரு. 4வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறாரு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேதுரு வந்துட்டு ஒருவேளை நான் மீன் பிடிக்க போனால் இயேசுவை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி எடுத்துக்க முடியல. இயேசு வந்தார், இருந்தார், எங்கேயோ போனோம், அற்புதம்லாம் செஞ்சோம், சிலுவையில் மறிச்சிட்டாரு, போயிட்டாரு. ஸோ மறுபடியும் என்னுடைய பழைய தொழிலுக்கு நான் திரும்புகிறேன். அப்படி திரும்பி போகும்போது பேதுருவை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. பேதுருவை மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்தவர்களையும் அவர் சந்தித்து அந்த இடத்துல பேசுகிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. கரையில் இயேசு கிறிஸ்து நிற்கிறத பார்க்குறாங்க, எல்லாரும் கரைக்கு திரும்பி வராங்க. வரும்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மீனெல்லாம் சுட்டு வச்சு, கறி நெருப்பு மூட்டி, மீனெல்லாம் சமைச்சு வச்சு பொறுமையாக காத்துட்ருக்கார். நீங்கள் ஊழியத்தை விட்டுட்டு உலகத்தை தேடி ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேதுருவை போல் அறியாமையினால் ஏதோ கொஞ்ச நாள் ஊழியம் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியலை, நான் மறுபடியும் உலகத்துக்கு போகிறேன்னா எவ்வளோ சுற்றினாலும் வெறுமையான படகு தான், வெறுமையான படகு தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேச மாட்டார். அவர்கிட்ட நம்ம திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இது என் வாழ்க்கையில் நடந்த காரியம். போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் போதும் ஆண்டவரே, நான் வேலைக்கு திருப்பி போகிறேன், நான் சுற்றின எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. ஐதர் ஓவர் குவாலிஃபிகேஷன், இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு எங்களால் இப்போ உங்களுக்கு பே பண்ண, நான் 5000 சம்பளத்துக்கு வேலைக்கு வர தயாராக இருக்கேன், ரிஜெக்டட் தான். எங்கெல்லாமோ சுற்றின பிறகு கர்த்தர் ரொம்ப பொறுமையாக இருந்தார். இது உனக்கு இல்லைன்ட்டேன், இன்னும் எவ்வளோ நாள் சுற்றுவியோ சுற்றிட்டு வா, நான் சொன்ன ஊழியந்தான் உனக்குன்னாரு. அப்போ தான் நான் ஒப்பு கொடுத்தேன். அதே தான் பேதுருவுக்கும், நீ எங்கே வேணாலும் சுற்றுப்பா, நான் சொன்ன ஊழியந்தான் உனக்குன்னா நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அவர் சும்மா வெயிட் பண்ணலை, அவனை பலப்படுத்துறதுக்கு சமைச்சு வச்சு பொறுமையாக காத்துட்ருப்பார். நம்ம திரும்பி வரும் வரைக்கும் வரணும். அந்த இடத்துல கறி நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கும். இப்போ பேதுரு வந்தாச்சு, சாப்பிட கொடுக்குறாரு, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு சில கேள்விகளை அந்த இடத்துல கேட்குறாரு. ஸோ அவர் தரிசனம் ஆகும்போது எதையுமே சும்மாலாம் வந்து தரிசனமாக ஏதோ பேசலை, நோக்கத்தோடு பேசுகிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பாடை கொடுத்து திருப்தியாக சாப்பிட்ட பிறகு பொறுமையாக பேசுகிறாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் பேசலை. ஏன்னா அவர் என்ன பேசுகிறான்றது வாசிப்போம், அதுக்கப்புறம் ஏன்னு நான் சொல்கிறேன். 15வது வசனம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில்
அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. மெய்ப்பனுடைய ஊழியத்தை இங்கே பேதுருக்கு சொல்லித்தராரு. ஸோ நான்காவதாக மெய்ப்பனுடைய ஊழியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. பேதுருவை பார்த்து, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொல்கிற பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். பிரச்சனை அவருக்கு தெரியுங்க. அவருக்கு என்னன்னா, உனக்கு தெரியுதா நீ என்னை நேசிக்கிறேன்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா? நம்ம அதுவே தெரியாமல் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேனானே எனக்கு தெரியல, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேனானே எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு நல்லா தெரியும் பேதுரு தன்னை நேசிக்கிறது. இங்கே கேட்குறாரு, பேதுரு பதில் சொல்கிறான். இதை ஒரு தரம் அவர் கேட்கல, ரெண்டாவது தரமும் கேட்குறாரு, மூன்றாம் தரமும் கேட்குறாரு. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகள், ஆடு ரெண்டையுமே மேய்க்க சொல்கிறாரு. நம்ம அந்த டீட்டெயில் போக வேண்டாம். மெய்ப்பனுடைய ஊழியத்தை பேதுருடைய கையில் கொடுக்குறாரு. அதே போல் பேதுரு தான் முதலாக சபைக்கு தலைவராக இருந்து மெய்ப்பனுக்கு உண்டான காரியத்தையும் பேதுரு அங்கே எடுத்து செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதையும் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. 3 தரம் அவர் எதற்காக பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா நல்லா பாருங்கள், கறி நெருப்பு அங்கே மூட்டப்பட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு ஹிண்ட்டு. ஏன்னா 3 தரம் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் போது அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெருப்புக்கு முன்னாடி 3 தரம் இயேசு கிறிஸ்துவை தெரியாதுன்னு சொல்லி பேதுரு சொல்லியிருக்கான், சத்தியம் பண்ணியிருக்கான், சபிச்சிருக்கான். இட் வில் பி ரெக்கார்டட். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை இந்த மைக்கு, இந்த ஃபேன், இந்த கல், இது எல்லாமே பதிவு செய்யும். இது எல்லாமே பதிவு செய்யும். நாம தான் நினச்சிட்டு இருக்கோம் இதுக்கு உயிர் இல்லை. அதனால தான் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லுவாங்க, மச்சும் முத்திரமும் பேசும், கடைசி நல்லா சொல்லும். இந்த வீட்டுக்குள்ளே நின்று ரகசியமாக நீ என்னெல்லாம் பேசுனியோ அது சாட்சி கொடுக்கும் கடைசி நாளில். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே சொல்கிறேன், இது எல்லாமே நம்ம பேசுகிற எல்லா காரியத்தையும் ரெக்கார்ட் செய்யும். பேதுரு அது புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரில. ஸோ நெருப்புக்கு முன்னாடி 3 தரம் ஒரு மறுதளிச்சிருக்காரு. அதே நெருப்பை மூட்டி மறுபடியும் பேதுருவை இயேசு கிறிஸ்து கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறாரு, நான் உம்மை நேசிக்கிறேன். இதை செஞ்சால் தான் அதை கேன்சல் பண்ண முடியும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாங்க. இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, தெரிந்து போகிறீங்களோ தெரியாமல் போகிறீங்களோ, நீங்கள் போகும்போது உங்களையும் அறியாமல் ஒரு திகிலோ ஒரு பயமோ இல்லை காரணமே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி தூண்டுகிற சத்தமோ உணர்வோ வரும். காரணம் என்னன்னா, அவங்க அந்த இடத்துல செய்த காரியத்தை சுற்றி இருக்க சுவர்கள் ரெக்கார்ட் பண்ணும். நீங்களே ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் போய் நின்று ஒரு ரூமில் தொடர்ந்து ஒரே ரூமில் நல்லா ஜெபிங்களேன். டெய்லி ஒரு பர்டிகுலர் ரூமில் போய் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகும்போது தேவ பிரசன்னம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கும். ஏன்னா அது அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே போல் ஒரு ரூமில் போய் நின்று தொடர்ந்து சபிச்சுக்கிட்டே இருங்களேன். உங்களையும் அறியாமல் அந்த ரூமுக்குள்ளே யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும். ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா, இட் ஹேஸ் த பவர் டு ரெக்கார்ட் எவ்ரிதிங். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு இடத்துல நின்று நீங்கள் சபிச்சிட்டீங்க யாரையாவது, உங்கள் வீட்டில் ஹாலில் நின்று யாரையாவது சபிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல நின்று அதை கேன்சல் பண்ணி ஆசீர்வதிங்க. நாம் இதெல்லாம் செய்கிறது இல்லை, ஆனால் இதெல்லாம் முக்கியம். கோவத்தில் பிள்ளைங்களை திட்டிட்டீங்க, சபிச்சிட்டீங்க, இட்ஸ் ஓகே, கோவத்தில் செஞ்சிட்டீங்க, பட் திருப்பியும் அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் ஆசீர்வாதத்தை சொல்லிடுங்க. அதை கேன்சல் பண்ணணும். அதை பண்ணலாம் அப்படின்னா அது பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும். அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், பேதுருவுக்கு புரியல, ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியப்பா, நீ 3 தரம் என்னை மறுதளிச்ச, நெருப்பு சாட்சி சொல்லும்பா கடைசி நாளில். இப்போ வாயால் அதுக்கு முன்னாடி அதை பேசி கேன்சல் பண்ணிடு. குற்ற மனசாட்சி இல்லாமல், சுத்த மனசாட்சி இது இல்லாமல் ஊழியத்துக்கு போக முடியாது. குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான் பிசாசு, நீ எனக்கு மறுதளிச்ச, நீ இப்படி பண்ணிட்ட, விட்டுருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிருப்பீங்கன்னா இந்த 40 நாட்கள் அதை தியானமாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி, ஐ லவ் யூ ஜீசஸ், உமக்காக நான் இருப்பேன் ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அது எல்லாமே கேன்சல் ஆகும். இதை செய்யாமல் ஊழியத்துக்கு நீங்கள் போக முடியாது.
ஊழியத்துக்கு போக முடியாது. ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக எவ்வளோ முக்கியமான காரியம் பார்த்தீங்களா? 40 days அவர் தரிசனம் ஆகிறது, எத்தனை விஷயத்தை அவர் செய்கிறாரு. எல்லாத்தையும் சீர்படுத்தி செட்ரைட் பண்ணிட்டு தான் அடுத்த பார்ட்டிக்கே அவர் போகிறாரு. ஸோ 4வதாக மெய்ப்பர்களுடைய ஊழியத்தை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக போதகர்களுடைய ஊழியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. லூக்கா 24 44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். ஸோ 5வதாக போதக ஊழியம். எல்லா வசனங்களையும், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல காரியங்களையும் தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லி ஜனங்களுக்கு புரிய வைக்கிற ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரி, அதை இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த 5 வகை ஊழியத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த 5 வகை ஊழியத்தை நீங்கள் செய்யறது எப்படி செய்யணுன்றதுக்கு பூமியில் நான் வாழ்ந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். இப்போ அந்த ஃபைனல் டைம் வந்துருச்சு. நீங்கள் ஃபீல்டில் இறங்க போகிறீங்க. அந்த ஒரு ஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சம்மரி, ஒரு நட்ஷல்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி விட்டு அதன் பிறகு அவங்க ஒரு 10 நாள் எருசலேமில் போய் காத்திருந்த பிறகு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஃபீல்டில் இறங்கி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி இதை தான் அடுத்து நாம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றின் போதும் இயேசு கிறிஸ்து இதை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நாம் அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு புக்கை மூடிட்டு நம்ம ஏஞ்சி நம்ம வேலையை பார்க்க போயிடும். இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு. இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட். அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம ஓட வேண்டிய ஓட்டோடு ஒன்று இருக்குது. இதே போல் நாமளும் முடித்து ஜெயம் பெற்று போக வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஸோ அடுத்த பகுதியில் ஏசு கிறிஸ்து இருப்பார். இப்போது ஆவியானவர் வரும். ஏசு கிறிஸ்து மேலே போயாச்சு, மேலேருந்து பரிசுத்த ஆவியானவர் வராரு. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இப்போ ஏசு கிறிஸ்து செய்த எல்லாத்தையும் நாம் செய்ய போகிறோம். இது எல்லாம் நிறைவடையும் போது தான் ரகசிய வருகை இருக்கும். அந்த பகுதி அங்கே நிறைவடையும். அடுத்த பகுதி சாத்தான் தன்னை ராஜாவாக காண்பித்து கொண்டு அவன் இந்த பூமி ஆளுகை செய்வான். அது முடியும் போது தான் கர்த்தருடைய பகிரங்க வருகை இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அதே ஒலிவமலையில் அவருடைய கால்கள் பதிக்கப்படும். ஏன் அந்த ஒலிவமலை எங்கே இருந்துச்சு அப்படின்னா, கிழக்கு வாசல்னு சொல்லப்படுற எருசலேமின் கிழக்கு வாசலுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது தான் ஒலிவமலை. சரிங்களா? ஸோ ஒலிவமலையில் அவர் இறங்கின உடனே அந்த ஒலிவமலை 2ஆக பிளக்கும். நடுவாக ஒரு பெரிய பாதை உண்டாகும். இது வரைக்கும் மலையை சுற்றி தான் வரணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக பாதை உண்டாகுது. ஒலிவமலையில் அவர் இறங்குவார். அங்கிருந்து நேராக தங்க வாசல் வழியாக ராஜாதி ராஜாவாக அதே எருசலேமுக்குள்ளாக பிரவேசிப்பார். இதுக்கு முன்னாடி குருத்தோலை ஞாயிறுல ராஜாவா கழுதையின் மேலே ஏறி போனார். அப்படி அல்ல, உண்மையான ராஜாவா அதே தங்க வாசல் வழியாக த்ரூ தட் ஈஸ்டர்ன் கேட் அவர் உட்பிரவேசிப்பார். ஆலயத்துக்கு போவார். தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். உடனே புறப்பட்டு பிளக்கப்பட்ட அந்த ஒலிவமலையில் ஒரு பாதை உண்டாகுது இல்லையா, அது எங்கே போகும்னா அர்மெகதோன் யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகும். நேராக அங்கே போய் சாத்தானோட யுத்தம் செய்து சாத்தானுடைய ராஜ்யத்தை மொத்தமாக கவிழ்த்து போட்டு தன்னுடைய ராஜ்யத்தை 1000 வருட அரசாட்சி அவர் ஸ்தாபிப்பார். இத்தனை பகுதிகள் இருக்குது. இன்னும் கர்த்தருடைய காரியமே இவ்வளோ இருக்குது. இது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றின் போதும் வாஞ்சையோட, ஏசப்பா அடுத்து ஒரு 40 நாட்கள் இல்லை 50 நாட்கள் பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் கூட நான் காத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இந்த அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அவங்க என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுத்தீங்களோ எங்களுக்கும் வாஞ்சியாக கேளுங்க. தரிசனமாகி
அவரால் முடியும். அவர் செய்ய வாஞ்சியா இருக்கிறாரு. நீங்க அதை கேட்டு, ஏன்னா பவுல்லாம் வந்து தானா கேட்டு பெற்றுக்கொண்டாரு. அவர் போய் உட்காந்து நீங்க தரிசனம் ஆகணும், என்கிட்ட பேசணும், நீங்க சொல்றதுதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 40 நாட்கள் ஒரு 50 days அப் டு த டே ஆஃப் பென்டெகாஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லை, எல்லாம் முடிந்து போகலை, நம்ம வேலை ஆரம்பிக்கணும். பொறுமையாக இருந்து அவரிடத்துலேருந்து கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அடுத்து நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீர் எங்களை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உயிர் தெழுந்தது போல இதோ நாங்களும் ஒரு நாள் அப்பா இந்த மரணத்தை விட்டு, இந்த உலகை விட்டு நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு கூட நித்திய காலமாக சஞ்சரிப்போமே, வாழுவோமே, அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு முன்பதாக இந்த பூமியில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வருகிற நாட்களில் என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற அந்த 50 நாட்கள் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிற நாட்களாக இருக்கட்டும். நான் என்ன ஊழியம் செய்யணும், நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிற, கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா வருகிற 40 நாட்கள் நீங்கள் சந்தேங்கப்பா. அவர்கள் என்ன ஊழியம் செய்யணும் என்று அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கப்பா. ஓரிக்காலா ஷபரிபி கரபரபா, ஒவ்வொருவரும் வசதியா இராத படிக்கு இயேசு செஞ்சு முடிச்சிட்டார், இனி எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி தங்களை ஏமாற்றி கொள்ளாத படிக்கு நீர் விட்டு சென்ற சகலவற்றையும், நீர் எங்களிடத்துல ஒப்புவித்த சகலவற்றையும் நாங்கள் செய்து முடிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க, காரியங்களை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. அந்த உன்னதத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். காத்திருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அந்த உன்னதத்தின் பலனை கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்து பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் எழும்பி சென்று இதோ இந்த உலகத்தில் எல்லாரையும் அப்பா அந்த வசனங்களினால தேற்றினாங்களே, உமக்கு சொந்தமாக்கினாங்களே, அதே போல எங்களையும் நிரப்புங்கப்பா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள் என்று சொல்லத்தக்க வண்ணமாக ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு சீசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மீன் போல் ஒரு அடையாளத்தை காண்பிப்பாங்க. மீன் அப்படின்னா மீன் பிடிக்கிறவங்க, நாங்கள் அப்போஸ்தலர்கள், நாங்கள் சீசர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு பயங்கர பிரச்சனைக்குரிய அந்த நாட்களில் யாராவது தங்களை விசுவாசிகளை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இப்படி மீன் வடிவத்தில் இப்படி கையை காட்டுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். நமக்கு ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு நம்மளுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களை உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கட்டளை, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்றைக்கி கூட சாயந்தரம் பிரதர் நாகமங்கலத்தில் படக்காட்சி இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறவங்க இன்றைக்கி மாலை ஆராதனை இல்லை, வந்து பாருங்கள் எப்படி எங்கள் கிராம ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.